فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அந்த 7வது சூராவில் 157க்கு இன்னும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதை நான் சொல்லிவிடுகின்றேன், விஷயத்தை ஒழுங்காக சொல்லிடுறேன், கொஞ்சம் கேட்டுக்கிறங்க. யார் எழுத படிக்க தெரியாத நபியை பின்பற்றுகின்றார்களோ, நபியை பின்பற்ற வேண்டும். நபியை பின்பற்றுவது அவ்வளவு எளிதானது அல்ல. இந்த நபியை பின்பற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபியை புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிவதற்கு உங்களுக்கு சொன்னேன் 33:21 தேவைப்படுகின்றது. அந்த 33:21 சொல்லிய பிரகாரம் நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அவனை நீங்கள் அதிகமாக ஜிக்ர் செய்தால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றதுன்னு சொல்லிட்டான். இந்த லெவலில் போய் தான் நாம் இந்த தூதரை தெரிந்து கொண்டு பின்னர் பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தவர்கள் ஒருவரும் இன்று வரை கிடையாது. மேலும் அப்படி நீங்கள் தூதரை முழுமையாக புரிந்து பின்பற்றுவீர்களானால் உங்கள் கையில் தௌராத்தும் இன்ஜீலும் இருக்கின்றது, கொடுத்து விட்டார். அப்படி அந்த 2 கித்தாபை வாங்கியவர்களும் யாரும் கிடையாது. இதுதாங்க உண்மையான விஷயம். அப்போ தூதரை பின்பற்றுவர்களுக்கு இந்த 2 கித்தாபை அல்லாஹ் தரேன்னு சொல்றோம். இதுதான் அதுக்குள்ள விஷயம். இருந்தால் படித்து பார்த்து தூதரை பின்பற்றி அந்த கித்தாபை வாங்கி படித்து பார்த்துக்கிறங்க, அது என்ன போட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி பின்பற்றியவர்கள் யாரும் இல்லை, இன்று வரை யாரும் இல்லை. ரசூல் காலத்திலிருந்தே இன்று வரை யாரும் இல்லை. 2 கித்தாபை, ஒரிஜினல் கித்தாபை அல்லாஹ்விடமிருந்து பெற்றவர்களும் யாரும் இல்லை. இவ்வளவுதான் அர்த்தம். அதுக்கு வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. சரி, இப்போ ஒரு புதிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். குர்ஆனிலிருந்தே எடுத்து காட்டுகின்றேன். அதையும் நீங்கள் எழுதியும் கொள்ளுங்கள், பார்த்தும் கொள்ளுங்கள். ஒருவர், ஒரு மூமின் சொர்க்கம் செல்லுவதாக இருந்தால் அந்த மூமின் அல்லாஹ்விடம் இருந்து 3 சான்று இதழ்களை பெற வேண்டும். 3 சர்டிபிகேட், 3 சர்டிபிகேட்டை அல்லாஹ்விடமிருந்து பெற வேண்டும். இது அல்லாஹ் உங்களை கூர்ந்து கவனித்து உங்கள் விஷயத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு அவன் வாயால் உங்களை புகழக்கூடிய, மதிப்பு தரக்கூடிய சர்டிபிகேட், சான்றிதழ். இந்த 3 சர்டிபிகேட்டையும் அடையாமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. உங்களை இதில்தான் அவன் முற்றிலும் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பற்றி. முதல் சர்டிபிகேட் நம்பர் 1 எழுதிக்கிறேன். அல்லாஹ் உங்களை பார்த்து, உங்களுடைய செயலை பார்த்து பல வகைகளிலும் உங்களை சோதனை செய்து அதில் நீ அல்லாஹ் திருப்தி அடைந்த நிலையில் நீ அந்த சோதனையில் வெற்றி பெறுவாயேயானால் அல்லாஹ் அந்த மூமினை பார்த்து நம்பர் 1 நிச்சயமாக அவரை மிக்க பொறுமையாளராகவே கண்டோம் என்று முதல் சர்டிபிகேட் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தருவான்.
இதை நாம் முற்றிலும் அடைய வேண்டும். அவனுடைய சோதனையில் ஜெயித்த பின்னர் தான் இந்த மாதிரி அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து மன நிறைவோட கூறுவான். இது முதல் சர்டிபிகேட். இரண்டாவது சான்றிதழ் என்னவென்றால், நாம் அவரை மிக்க நாபுதுவில் கண்டோம், இபாதத்திலே கண்டோம், அவரை முற்றிலும் இபாதத்திலேயே இருந்தார் என்று இரண்டாவது சர்டிபிகேட் அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுப்பார். முற்றிலும் இபாதத்திலேயே இருந்தார் என்று அல்லாஹ் கூறுவான். இது இரண்டாவது சான்றிதழ். மூன்றாவது சர்டிபிகேட், மூன்றாவது சான்றிதழ் என்னவென்றால், இது அல்லாஹ்வே கூறுவது, இது அல்லாஹ்வே கூறுவது. உங்களுடைய செயலை பார்த்து நீ அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றீர்களோ அவர்களுக்காக அல்லாஹ் கொடுக்கும் சான்றிதழ். மூன்றாவது எப்பொழுது நம்மையே நோக்கி நின்றார், நம்மையே நோக்கி இருந்தார். இந்த மூன்று சான்றிதழ்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தால் நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. இந்த மூன்று செயல்களையும் குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் நாம் ஒழுங்காக செய்வோமானால் அல்லாஹ் இந்த மாதிரி அந்த மனிதரை பார்த்து சொல்லுவான். இந்த மூன்று விஷயங்களையும் கிடைக்காமல் நாம் சொர்க்கம் செல்வது கடினமாகிவிட்டது, கஷ்டமாகிவிட்டது. இதில் மகத்தானது பொறுமையும், நாபுது ஈயாக்க நாபுது எப்போதுமே அதிலே இருக்கு. அதிலே இருந்தாதான் உங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளைகள் அனைத்தையும் ஒழுங்காக பொறுமையுடன் செய்ய முடியும். இதுதான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கூறிவிட்டால் நிச்சயமாக அவன் சொர்க்கச் சோலையில் இருப்பான். இந்த மூன்றை எழுதிட்டீங்களா? சார், இதை தவிர நீங்கள் வேண்டி பெற வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்கின்றன. அல்லாஹ்வா இது தர்றது, உங்க செயலை பார்த்து அப்பூர்ண திருப்தி அடைந்து இந்த மூன்று சர்டிபிகேட்டை உங்களுக்கு தருவோம். மேலும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பெற வேண்டியது ஒன்று இருக்கின்றது. 25:16 எடுத்துக்கிறங்க. 25:16 எடுத்துக்கிறங்க. படிங்க, படிங்க. படிங்க தம்பி. அதில் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும், அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். இதுவே உமது இறைவனிடம் வேண்டி பெறக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். இப்போ நாம் அனைவரும் வக்கினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுக்கு நீ கூறிய சொர்க்கத்தை தருவாயாக என்று கேட்டு வாங்கி தர்றேன் அல்லாஹ் சொன்ன பிறகுதான் நான் மௌத்தாகணும் தம்பி. அது மனசு வச்சுக்கிறங்க. அல்லாஹ் உனக்கு நீ கேட்டு தந்து விட்டேன், உனக்கு சொர்க்கம் நிச்சயமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்லும் வரை விட்டுறக்கூடாது. அது வேண்டி பெற வேண்டிய வாக்குறுதி ஆகும். அல்லாஹ்விடமிருந்து அந்த வாக்குறுதியை நாம் அடைய வேண்டும். இது அல்லாஹ்வே சொல்றான், வேண்டி பெற வேண்டிய வாக்குறுதி என்னிடமிருந்து இந்த வாக்குறுதியை வாங்கிட்டு தான் நீ மௌத்தான்னு சொல்ற. ஆகவே நாமும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்போம். இப்போ அடுத்தது 28:61. 28:61.
28:61. 28:61 படிங்க. எவனுக்கு நாம் அழகான வாக்காக வாக்குறுதி அளித்து அதை அவனும் அடையப் போகிறானோ அவன், எவனுக்கு நாம் இவ்வுலக வாழ்க்கையின் சுகங்களை மட்டுமே கொடுத்து பின்னர் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவானோ அவனை போலாவானா. இப்போ அவன் அல்லாஹ் சொல்றான், நீ கேட்ட வாக்குறுதியை உனக்கு தந்துட்டப்பா, தந்தாச்சு, அவனும் அடைய போகின்றானு சொல்லிட்டான். அது மற்றது காஃபிர்களுக்கு உள்ளது. இப்போ அவன் நீ கேட்ட வாக்குறுதியை தந்துடணும். அது தந்துடணுன்னு சொன்னது இந்த ஆயத்தை காரணம் 28:61. முதல்ல சொன்னது நம்ம வேண்டி கேட்கணும். அல்லாஹ் இதை 28:61 பிரகாரம் பெறப்போகின்றானோ தந்து விட்டேன், அவன் இவனை போல் ஆவானா என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த புது விஷயம் உங்களுக்கு சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், இன்ஷா அல்லாஹ், அதனால உங்களுக்கு சொல்லிட்டேன். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? நீங்க தான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை கண்டுபிடிச்சு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டே போக வேண்டுமே தவிர அர்த்தம் கேட்டுறாங்க. என்ன அர்த்தம், அதுக்கு என்ன ஏதாவது சந்தேகமே இருந்தா கேளுங்க. இப்ப இல்லாட்டி நான் அன்னைக்கு கேள்வி விட்டு படிங்க. சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. 47 சூரா முஹம்மது 5, 6, 7 4 முக்கியம். 5, 6, 7 3 முக்கியமானது. படிங்கம்மா, படிங்க சார். 5 படிங்க. 47:5. அவன் அவர்களை வழியில் செலுத்துவான், இன்னும் அவர்களுடைய நிலைமையும் சீர்படுத்தி விடுவான். இது 5. இதுல என்ன புரியும் உங்களுக்கு சிராஜ்? அதாவது வாக்குறுதி கேட்டு நம்ம நிக்கிறதான 157 படி நம்மள இந்த முறையில தான் நம்மளை சீராக்குறான்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எப்படி நீ கேட்ட கேள்விக்கு இன்னும் 4-5 ஆயத்தை சொல்லிதான் இன்னும் மற்ற மக்களுக்கு எல்லாம் நான் விளங்க வைக்க வேண்டும். இப்பொழுது 47ல 2 படிங்க. 2 எப்படி நிலைமையை சீராக்குறான்னு பாத்துக்கிறோங்க. 47ல 2, அதுல 2வது ஆயத்தை படிங்க. 47:2. ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் செய்து முஹம்மது மீது இறக்கி அருளப்பட்டதின் மீது இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையாக இருக்கும் நிலையில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகிறான். எப்போ உங்களுடைய நிலைமைய சீராக்குறேன் எப்பன்னு பார்த்துக்கணுங்க. நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து முஹம்மது மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டு யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன சொல்ற, அவர்களுடைய தீமையெல்லாம் நீக்கி அவன் நிலைமையும் சீர்படுத்தி விடுகின்றான். அவருடைய நிலைமையும் சீர்படுத்தி விடுகின்றான். இதை நாம் செய்யணும். கையில் குர்ஆன் வந்துடுச்சு, செய்து முடிக்கணும். இப்போ நிலைமையை சீர்படுத்தி விடுகிறான் என்றால் இதை பின்பற்றி நடப்பவர்களுடைய நிலைமையை சீர்படுத்தி விடுகின்றான். இது 47:5க்கு ஒத்து போகக்கூடிய ஆயத். அடுத்தது படிங்க. அடுத்து நம்ம 45:6. 47:6. மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான்.
இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வேன்னு சொல்கிறோம். ஆகவே அவனுடைய திருப்தியை நாடி அவன் கொடுத்த இந்த புத்தகத்தை முழுமையாக யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ போதும், நீங்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக ஆகிவிட்டீர்கள். எந்த பயம் இல்லை, எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. அடுத்த 7 47 47 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்டவர்களே, யாரு ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் உதவி செய்ய முடியும். மற்ற ஈமான் கொண்டவர்கள் என்னன்னு தெரியும், அல்லாஹ் என்ன கேட்குறான், நம்ம என்ன உதவி செய்ய வேண்டும் என்று ஈமான் கொண்டவர்களுக்கு தெரியும். ஈமான் கொண்டவர்களை பார்த்தான் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவனும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே இப்போது பேசிய பேச்சு அனைத்தும் அல்லாஹ் உங்களுக்கு தரும் சர்டிஃபிகேட், வேண்டி பெற வேண்டியது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த 3 விஷயங்கள் இப்போ முழுமையாக பேசி முடிச்சாச்சு. வேற சந்தேகம் இருக்குதா? சரி, படி. சரி, படிங்க தம்பி. அத்தியாயம் 3 103வது வசனம். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை திக்ர் செய்யுங்கள். நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள், உங்கள் இருதயங்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்தினான். அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நெருப்பு குழியின் விளிம்பின் மீது இருந்தீர்கள், அதிலிருந்து அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். எல்லாம் புரியுதில்ல? இதெல்லாம் புரியுதில்ல உங்களுக்கு? புரியலையா? இதுல எந்த விஷயம் புரியல உங்களுக்கு? எல்லாம் புரிஞ்சிச்சுட்டு அடுத்த ஆயத்தை படிங்க. 104. மேலும் நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து தடுப்பவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். வெற்றி பெற்றவர்கள் என்ன? சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள். இப்போ நாம் அனைவரும், இப்போது இந்த குரூப்பில் இருக்கும் மக்கள் அனைவரும் நல்லதை செய்து கொண்டு மற்ற மக்களுக்கும் எடுத்து கூறி எப்பொழுதும் இதை பற்றியே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தினராக நீங்கள் இருங்கள்னு சொல்றாங்க. இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இது செய்யாமலும் நாம் வெற்றி பெற முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. நாமும் இந்த காரியத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும். ஒழுங்காக செய்வதற்கு நாம் ஒழுங்காக முறைப்பு குர்ஆனை ஒழுங்காக ஓதி இருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடமிருந்து நாம் கேட்டு அறிந்திருக்க வேண்டும். அறிந்த பின்னர், உண்மையை தெரிந்த பின்னர் மக்களுக்கு எடுத்து கூறுவதில் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக நாம் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆகவே இந்த காரியத்தை நாம் செய்யாமல் நாம் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியாது. 105.
தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு. தெளிவான ஆதாரங்கள் வந்துவிட்டன. இவ்வளவு வந்தும் அவர்கள் மாறு செய்தால், மீறிவிட்டால், இனி அவர்களை ஒன்று செய்ய முடியாது. நரகத்தை தவிர வழி அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்கள் செய்யும் செயல் தவறு என்று குர்ஆன் மூலமாக ரசூல் சொல்லி காட்டுகின்றார். இதனை இந்த நீங்கள் வணங்கும் தெய்வம் ஏதாவது செய்திருக்கின்றனவா? இந்த வானங்களையும் பூமியை அது படைத்திருக்கின்றனவா? உங்களும் அது பேசுகின்றனவா? உங்களுக்கு என்ன உதவி செய்திருக்கின்றன? நீங்கள் இதனை ஏன் வணங்குகின்றீர்கள் என்று உண்மையின் பக்கம் சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு பதில் கூற முடியாது. இதையெல்லாம் படைத்த வானங்களையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ்வையே நீங்கள் இபாதத் செய்யுங்கள், அவனுக்கே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை சொல்லுகின்றார்கள். இந்த மாதிரி உண்மை விஷயம் தெரிந்த பின்னரும் அவர்கள் உண்மையின் பக்கம் வராமல் தன் பழைய கொள்கையிலேயே இருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு மறுமையில் எந்தவித நற்கூலியும் கிடையாது. இப்படியே நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆயத்தையும் பாருங்க, பலவிதமான சரித்திர விஷயங்களை படித்து பாருங்கள். அது உண்மையா பொய்யா என்பதை பாருங்கள். பார்த்த பிறகும் உண்மை தெரிந்த பின்னரும் உங்களால் பதில் கூற முடியாவிட்டால், இப்பொழுது உதாரணத்திற்காக இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அந்த அரபிய விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்களிடம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார்கள்? நீங்கள் வணங்கும் உங்களுடைய தெய்வங்களா வானங்களையும் பூமியையும் படைத்தது என்று ரசூல் கேட்கின்றார். அவங்க என்ன பதில் சொல்வாங்க? இந்த கடலையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? இப்படியாக உண்மையை விளக்கிய பின்னர், எடுத்து கூறிய பின்னரும் தனது பழைய கொள்கையிலேயே அவர் போய்கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களை யாரும் திருத்த முடியாது. அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை தவிர வேறு எதுவும் கிடையாது. இவ்வாறு உண்மை வந்த பிறகும் தெளிவான பின்னரும் அவர்கள் மாறி செல்லுகின்றார். காரணம், இந்த உலக வாழ்க்கை அவர்களை மிகைத்து விட்டது. தப்பிக்க முடியாதபடி இந்த உலக வாழ்க்கை அவர்களை சீரழித்து விட்டது. பணி 106. அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருத்தும் இருக்கும். கருத்த முகங்கள் உடையோரிடம், நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் நிராகரித்து விட்டீர்களா? நீங்கள் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். இப்போ ரசூல் பேச்சுக்கே நம்பிக்கை கொண்டாங்க, அதுக்கப்புறம் முடியாது விட்டுட்டாங்க, இது வேண்டாம் ஒத்து வரா விட்டுட்டாங்க. இந்த கேள்வி அன்றை கேட்கப்படும். அந்த யாரு? நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். 107. எவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளில் இருப்பார்கள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அடுத்தது 108. அல்லாஹ்வின் வசனங்கள் ஆகும். உண்மையை கொண்டுள்ள இவற்றை உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் அகிலத்தாருக்கு அநீதி செய்ய நாடமாட்டான். சரி, படி. 109. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியவை. எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடமே மீட்டு கொண்டு வரப்படும். 110.
மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நல்லதை செய்கிறீர்கள், தீயவை விட்டும் தடுக்கிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையோரும் நம்பிக்கை கொண்டிருப்பின் அவர்களுக்கு நன்மையாகும். நம்பிக்கையாளர்களும் இருக்கின்றனர், எனினும் அவர்களில் பலர் பாவிகளாகவே இருக்கின்றனர். ரசூல் பேச்சை கேட்டு சிலர் இருக்கின்றார்கள். அந்த மக்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். ரசூல் பேச்சை கேட்டு மிச்ச உற்ற அதுமா ஏற்படுத்தி கொண்டு இந்த குர்ஆன் மீதும் ரசூல் பேச்சு முற்ற ஈமான் கொண்டு அவர்களும் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார். மற்றவர்கள் யாரெல்லாம் போய்விட்டார்களோ அவர்களை பற்றி கூறிவிட்டான். இவ்வாறு மூமினான மக்கள் இருந்தால் இதோ அல்லாஹ் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் இல்லையா, நிச்சயமாக நல்லதை செய்கின்றீர்கள், நல்ல படிங்க. அது முதல் ஸ்டார்டிங் அதை படிங்க. மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கொஞ்சம் எடுத்துங்க. பார்த்தீங்களா, இப்போ அருமையான 3 சர்டிஃபிகேட் சொன்னேன். இது அதுவே மேன்மையான சர்டிஃபிகேட் அல்ல. பார்த்தீங்கன்னா அழகாக சொல்கிறேன். பார்த்தீங்களா, யார் இந்த ரசூல் பேச்சை கேட்டு ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றி இவ்வாறு அழகான முறையில் அல்லாஹ் சந்தோஷமாக சொல்லுகின்றான். இது அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து, ரசூல் மீது நம்பிக்கை வைத்து, இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை வைத்து மக்களிடம் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. நம்ம என்னென்ன காரியங்கள் செய்தால் அல்லாஹ் நம்மை பற்றி சந்தோஷப்படுவான்னு புரிஞ்சுக்கிறங்க. எந்த கவலையும் பட தேவையில்லைப்பா. அழகான முறையில் அமைதியான முறையில் வீட்டு உட்காருங்க, ஓதுங்க, சிந்தனை செஞ்சுட்டே இருங்க. அது போதும். உண்மையிலேயே நீங்கள் சிந்தனையாளர்களாகவும் அறிந்து கொள்ள வேண்டும், இதன்படி நடக்க வேண்டும் என்று என்னைக்கு முடிவெடுத்து அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டீர்களோ முடிஞ்சது. எந்த கஷ்டமும் இல்லை, கவலை அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் கிடையாது. அடுத்தபடி நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் தடுக்கிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையோரும் நம்பிக்கை கொண்டிருப்பின் அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் நம்பிக்கையாளர்களும் இருக்கின்றனர், எனினும் அவர்களில் பலர் பாவிகளாகவே இருக்கின்றனர். வேதத்தை உடையோரும், இதற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ராயேல் மக்களும், இதற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவ மக்களும் இவ்வாறு இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் வெறும் ஜீசஸ் தௌராத்துன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து அதன்படி நடக்காமல் பாவிகளாகவே இருக்கின்றார்கள். அந்த இன்ஜில் சொல்லப்பட்டபடி நடப்பது கிடையாது, தௌராத்தில் சொல்லியபடி நடப்பது கிடையாது. வெறும் பாவிகளாக இருக்கின்றார்கள். ஜீசஸ் விட்டு போயிடுறாங்களே தவிர அவர் தான் கடவுள்னு வேற சொல்லிடுறாங்களே தவிர அந்த கடவுள் நான் தான் உங்களுடைய கடவுள் என்று ஜீசஸ் எங்கேயாவது சொல்லியிருக்கின்றாரா? நான் தான் உங்களுடைய ஆண்டவன், நான் தான் உங்களுடைய கடவுள் என்று ஜீசஸ் இயேசு சொல்லியிருக்கிறாரா? அல்லது அந்த மக்களே இவர்தான் கடவுள் என்று ஆக்கினார்களா? முக்கியமான ஒரு கேள்வி. மனிதன் ஏற்படுத்திய கடவுள் அல்லாஹ் ஈசா நபியை கடவுளாக அனுப்பவில்லை, கடவுளும் கிடையாது, அவர் மனிதர், மேலும் அவர் தூதர், நபியும் கூட, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் அப்படியே மாற்றிவிட்டு வெறும் ஈமான் கொண்டதை செயல்படுத்தாமல் மாறு செய்து கொண்டு இவர்தான் கடவுள் என்று ஆக்கிவிட்டார். பாவிகளாகவே இருக்கின்றார்கள் என்று இந்த பாவி என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்.
ஒரே ஒரு விஷயத்த மனசை வச்சுக்கிறங்க, இதை பற்றி நீ ஒழுங்கா சிந்தனை செய்தால்தான் ஆமாம் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தான் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய இறைவன், ஒரே இறைவன், என்னை தவிர வேறு யாரும் கிடையாது, என்னை தவிர வேறு எவரையும் நீங்கள் இபாதத் பண்ணக்கூடாது, என்னை தவிர நீங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது, அதை மீறினால் உங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று இந்த குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிட்டான். இப்போ உங்க மனசு அப்படி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அல்லாஹ் என்று சொல்லியபடி மற்ற பெயர்கள் இருக்கின்றன, வரிசைக்க பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு ஆளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப அவர்கள் இந்த மாதிரி நான் தான் உண்மையான இறைவன், உதாரணத்துக்கு ஜீசஸ் எடுத்துக்கிறங்க, நான் தான் உங்களுடைய இறைவன், என்னை நீங்கள் வணங்க வேண்டும், என்னை வணங்காவிட்டால் ஒரு கடுமையான வேதனை தருவேன் என்று என்னைக்காவது ஈசா நபி மக்களிடம் பார்த்து சொல்லியிருக்கின்றாரா? அதை கேள்வி போடு. அப்படி சொல்லியிருந்தால் உங்க வேத புத்தகத்திலிருந்து காட்டுங்கள், நான் தான் கடவுள், நான் தான் இறைவன் என்று ஈசா நபி சொல்லியிருக்கின்றாரா? அல்லது மூசா நபி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி மூசா நபி சொல்லியிருக்கின்றாரா? சரி, புத்தரை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள், புத்தர் என்னைக்காவது மக்களை பார்த்து நான் தான் கடவுள், உங்களுடைய இறைவன் நான் தான், என்னை தான் நீ வணங்கணும், என்னை தான் நீ பயப்படணும், அப்படி செய்யாவிட்டால் உங்களுக்கு தண்டனை தருவேன் புத்தர் என்னைக்காவது சொல்லியிருக்கின்றாரா? இப்படிப்பட்ட வாக்கியங்கள் குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லியபடி மற்ற நீங்கள் அழைக்கும் பெயர்களை கொண்ட தெய்வங்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றனவா? இப்போது நீங்கள் ஒழுங்கா சிந்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தன்னை நான் தான் இறைவன் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். நீங்க அல்லாஹ் கண்டுபிடிக்கல, நீங்க அல்லாஹ் தான் உண்மை இறைவன் உண்மை நிரூபிக்கல. ஆனால் அல்லாஹ் சொல்லி நான் தான் இறைவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்பொழுது இந்த மாதிரி சொன்ன பிறகு நான் தான் உங்களுடைய கடவுள், நான் தான் உங்களுடைய தெய்வம், என்னை வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் கடுமையான தண்டனை தருவேன் என்று வேறு தெய்வங்கள், வேறு கடவுள்கள், வேறு ஆண்டவர்கள் இவ்வாறு அல்லாஹ் சொல்லியபடி அவர்களுடைய வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கின்றார்களா? அல்லது மனிதன் இப்பேற்பட்ட கடவுளையும் ஆண்டவனையும் ஏற்படுத்தினானா? மனிதன் ஏற்படுத்தினானா கடவுளை, அல்லது கடவுள் நான் தான் என்று மக்களுக்கு சொல்லியிருக்கின்றாரா? நிறைய மதங்கள் இருக்கின்றன, நிறைய சமயங்கள் இருக்கின்றன. நீங்கள் தான் உங்களுடைய வேத புத்தகத்திலிருந்து பார்த்து இதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்ற கடுமையான ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ் மக்களுக்கு சொல்லியிருக்கின்ற எச்சரிக்கை, இதேபோல் மற்ற தெய்வங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் மேற்கொண்டு சிந்தனை செய்வீர்களேயானால் நீங்கள் கூடிய ஒரு வாரம் 10 நாளில் உண்மையான இறைவன் இவனை தவிர யாரும் இல்லை என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விடுவீர்கள். மனிதனை அல்லாஹ் ஏற்படுத்தினான், ஆகவே அவன்தான் உங்களுடைய ரப். ஆனால் மற்றவர்கள் மனிதர்கள் தான் இவர்தான் கடவுள், இவன் தான் தெய்வம், இவன் தான் ஆண்டவன் என்று ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எந்த வகையில் சரி, எந்த நியாயம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அவன் தன்னை பற்றி சொல்லுகின்றான், எனக்கு உருவம் கிடையாது,
என்னை பார்க்க முடியாது. அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது. அல்லாஹ் என்ற சப்தத்துடன் அடையுங்கள். இப்படியாக தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே வருகின்றான். இப்படியாக மற்ற தெய்வங்கள் நாம் நிறைய தெய்வங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். மற்ற தெய்வங்கள் இந்த அல்லாஹ் சொல்லுவதை போல் சொல்லியிருக்கின்றார்களா? மற்ற மதத்தினர்கள் தான் இது விஷயத்தை மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். ஏதாவது விஷயம் தெரிந்திருந்தால் சொல்லுங்கள், நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சொன்னதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். குர்ஆன் புத்தகம் என்ன சொல்லுகின்றதோ அதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். உங்களுடைய வேத புத்தகங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதையும் நீங்கள் மக்களுக்கு அறிவித்தால் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்க அமையும். படி இந்த வகையில் நீங்கள் அல்லாஹ்வை கண்டுபிடிக்க வேண்டும். நான் இப்போ சொன்னேன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் அல்லாஹ்வை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வை தெரிஞ்ச பிறகுதான் அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருவான். செயல்படுத்தும் முறை, அவன் எந்த விஷயங்களை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை செய்வதற்கு அவன்தான் உங்களுக்கு உதவியாளன், கற்றுக் கொடுப்பவன், வழியில் நடத்துபவன். நான் படி 111வது வசனம். இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் உண்டு பண்ணுவதை தவிர தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது. அவர்கள் உங்களிடம் போரிட வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டி விடுவார்கள். இன்னும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். பாத்தீங்களா? இந்த மாதிரி இருந்தா, அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நாம் நடந்து கொண்டிருந்தால், அவங்க நம்ம பிடிக்காதவங்க, நம் மீது வெறுப்புடையவர்கள், ஏதாவது கஷ்டம் கொடுக்கறது ஆகிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து போய்விட மாட்டார்கள். எப்பொழுதும் துன்பம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிறு தொல்லைகளை தவிர பெரிய கஷ்டத்தை எதுவும் தந்துவிட முடியாது. அந்த அளவு நம்ம காப்பாற்றிருக்கிறேன். நீங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அதனால் அவங்க சிறு தொல்லை வந்துகிட்டே இருக்கு. தொல்லை வரும்போதெல்லாம் அல்லாஹ் பக்கமே நீங்கள் திரும்பி விட வேண்டும். இறைவனே, நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று திரும்பி விட வேண்டும். இவ்வாறு அல்லாஹ் நமக்கு பயப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன், எதுவும் செய்ய முடியாது, நான் உங்களை காப்பாற்றக்கூடியவன் என்று சொல்லுகின்றான். அப்படி சொல்லும் இந்த சொல்லை நாம் நம்புவதற்கு இவன்தான் இறைவன் என்ற விஷயத்துக்கு நாம் முதலில் வந்துவிட வேண்டும். பின்னர் தான் அவன் உதவியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும், அவனை கேட்க முடியும். எதுவுமே செய்யாமல் நாம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் காப்பாற்றி விடுவான் என்று மட்டும் நினைக்கிறார். செயலை காட்டினா நான் உதவி செய்கிறேன், நான் சொன்னதை நீ செய்தால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அல்லாஹ் சொல்கிறேன். படி 112. அவர்கள் எங்கு இருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்விடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் அவர்களுக்கு நிபந்தனைகள் ஏதுமின்றி அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தார்கள். அநியாயமாக நபிமார்களை கொலை செய்யும் வந்தார்கள். இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான். இவ்வளவு விஷயங்கள் செய்வதனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை அவன் மீது ஏற்படுத்திய ஏழ்மை, ஏழையாக ஆக்கிவிட்டான். எதுவுமே கிடைக்காத ஏழையாக ஆக்கிவிட்டான். இந்த மாதிரி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழு விரோதிகளாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஏழ்மையும் இந்த மாதிரி மகத்தான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார். இப்போ நான் ஒழுங்காக விஷயத்துக்கு வர வேண்டும். இப்போ யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு
உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒருபுறம் கட்டளையிட்டிருக்கின்றான். மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கும், யாசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டியது. பசித்திருக்கும் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும், உணவு அளிக்க வேண்டும். இந்த ஏழ்மை எதற்காக விதிக்கப்பட்டது என்பதை இப்பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டான். நாம் உணவு அளிப்பதன் பேரில் அவர்களை தூண்டுவது கிடையாது. இந்த ஏழ்மைக்கு காரணம் என்ன? நீ ஒழுங்காக நடந்து கொள், உண்மையின் பக்கம் வா என்று 4 வார்த்தை நாம் அவரிடம் சொல்லுவது கிடையாது. சொல்லாமலேயே என்னத்தையோ கொடுத்துட்டு நாம் போய் கொண்டிருக்கின்றோம். இந்த ஏழ்மை விதிக்கப்பட்டது என்பது பிற்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. என்னைக்கு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவனுடைய குர்ஆனுக்கும் மாறு செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வையே மறந்து உலக வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களை நாம் ஏழ்மையாக்கி விடுவோம், ஏழையாக்கி விடுவோம், மிஸ்கீன் ஆக்கி விடுவோம், தெருவில் வெளியே தள்ளி விடுவோம். பிச்சை எடுக்கும் நிலையில் நாம் அவர்களை ஆக்கி விடுவோம். இது குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் விரோதமாக நடந்து கொண்டிருந்தும் பணக்காரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு சந்தோஷமா வாழ்பவர்கள் அல்லாஹை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் நினைப்பதற்கோ அல்லது அவன் கொடுத்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்களுக்கு நேரம் கிடையாது. இப்பேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் வேறொரு உதாரணத்தை கூறுகின்றான். 16:112 16:112. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. எப்படி ஏழ்மை ஏற்படுத்துறான் பணக்காரங்களுக்கு, சொல்லு பேச்சு கேட்காதவங்களுக்கு. வழக்கமாக ஏழையா உள்ள மக்களுக்கு அவளுக்கு குர்ஆனும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏழ்மை உட்காந்துருக்குறாங்க. ஏழ்மை இருக்கும்போது, பசி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லி குர்ஆனை படிப்பாங்களா, அதை கேட்பாங்களா? பசி வயிற்று கில்லுது, அவன் பசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு கொடுங்கள். இந்த பணக்காரர்களை ஏழ்மையாக்குகின்றான். ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நல்லா அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை ஒன்றும் கவனிச்சுக்கிறங்க. ஏழை என்ற விஷயம் எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ 16:112 படிங்க. 16:112 படி. மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை உதாரணம் கூறுகிறான். அதில் உள்ளோர் அச்சமில்லாமலும் நிம்மதியுடன் இருந்தனர். அதன் பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி இல்லாமல் அநியாயங்களே செய்தனர். ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அனுபவிக்குமாறு செய்தான். இப்போ பசியையும் பயத்தையும், அதான் ட்ரெஸ் உனக்கு வழியே இல்லை. எப்படி சொல்ற வார்த்தை? பசியையும் பயத்தையும் ஆடையாக, இதான் ட்ரெஸ். வழியே கிடையாது. அந்த பசியையும் பயத்தையும் கழட்டியும் போட முடியாது, நீ மாட்டிட்டு தான் இருக்கணும். அதை பசியாக இருக்குத, பயமாக இருக்குத, அதை விட்டு நீங்க முடியாது. உடம்போடு சேர்ந்துருச்சு அது பசியும் பயம். அல்லாஹ்வுக்கு விரோதிகள் பயந்து சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்த அந்த கூட்டத்தினை பார்த்தான் இவ்வாறு சொல்லுகின்றான். இதுக்கு உதாரணம் 2 நாடு இன்னைக்கு இருக்குது. நிறைய நாடுகள் இருக்கின்றன. 2 நாடுகள். அமெரிக்கா இருக்குது, எந்த குறையெல்லாம் வந்துக்கிறான். இன்னைக்கு இந்த சவுதி அரேபியா இருக்கிறான், துபாய் இருக்கிறான், எந்த குறையெல்லாம் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறான். புரிஞ்சுக்க, உதாரணம் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சரியாக பாருங்க. பக்கத்திலேயே கஸா ஊர் மக்கள், பாலஸ்தீன மக்கள் 23 லட்சம் பேர், 1 லட்சம் 2 லட்சம் 23 லட்சம் 23 lakhs சாப்பாடு, ஒரு வாய் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடக்கிறாங்க. அப்படி கிடக்குறாங்க.
இவன் அதை திண்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறான். சவுதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிறங்க. ஒரே ஜாதி தான். எப்படி நடக்குறீங்களே பார்த்துக்க, என்ன அநியாயம் பண்ணுறாங்கன்னே பார்த்துக்கிறங்க. இந்த அநியாயத்துக்கு 100 மடங்கு இவனை பிடிக்கும். யார்? சவுதியும் துபாயும் அந்த அரபு நாடு முழுவதையும், இந்த அமெரிக்கா, ஐரோப்பா இவெல்லாம் சேர்ந்து தான் இந்த கஸ்ஸா மக்களை, பாலஸ்தீன மக்கள் அழிச்சு ஒழிக்கிறாங்க. கண்ணால் பார்த்தா இருக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தா இருக்கிறீங்க. அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கின்றான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 16:112க்கு 2 உதாரணங்கள். இவனும் அவனும் தான், அரேபியாக்காரனு அமெரிக்காரனு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா தவறான்ட்டு. அடுத்தபடி படிங்க. அடுத்தது 3. மீட்டிய போட்டேன், கவனிக்கும். 113. அவர்கள் சமமல்ல. வேதத்தை உடையோரில் நிற்கும் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னும் அவர்கள் சுஜூத் செய்கிறார்கள். இப்போ நம்ம ரெண்டையும் இன்னும் சரிவர செய்யவில்லை. ஆசையோடும் மிக்க இதுமேல் முழு விருப்பத்தோடும் குரான் எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது நாம் ஓதிக்கொண்டு வருகின்றோம். இந்த விஷயத்தை கூட உலகம் யார் செய்யுது? இந்த விஷயம் நான் போல ஆசையோட செய்யணும் முழு விருப்பம் ஏற்பட்டு விட்டது இந்த குரான் மீது என்று நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி ஓதுவது என்றும் நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொண்ட பின்னர் தான், விஷயத்தை புரிந்து கொண்ட பின்னர் தான் நாம் சுஜூது செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் குரானை ஓதுகிறார்கள். ஓதியதை கேட்டுக்கொண்டு சுஜூதும் இரவு நேரங்கள் நெடுநேரம் சுஜூதில் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட்டு 39:9 எப்படி சுஜூது செய்கிறாங்க. இரண்டையும் நாம் இன்று வரை விளங்கிக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. காரணம் ஒரே ஒரு காரணம்தான், இன்னும் நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லை. நான் சற்று முன் சொன்னேன், எப்படி அல்லாஹ் அறிவது, இவன் தான் உண்மையான இறைவன் எப்படி அறிவதுன்னு சொன்னேன்னு. இதை கொஞ்சம் நீங்கள் வேகமாக செயல்படுத்துங்க. சுஜூதுண்டா என்ன, ருக்குண்டா என்ன, ஓதுவது என்றால் என்ன, எல்லாமே வெளிச்சமாக அல்லாஹ் கிருபையா. கவலைப்படாது. இப்போ உங்களுக்கு எப்படி சொன்னேன், நான் உங்களுக்கு ஓதி சிந்திச்சா அப்படியே தர்றான். இதான் அர்த்தம், பார்த்துக்க. ஆதாரத்தை தர்றேன், பார்த்துக்க. இந்த ஆதாரத்தை கொண்டு அவங்கள பேசு, கேள்வி கேளு, உண்மை விஷயத்தை சொல்லி கேளு, பொய்ய சொல்ல வேண்டாம், கோவப்படாத, விஷயத்தை அழகான முறையில் அவன் புரிந்து கொள்ளும் முறையில் பேசு. அவர்கள் சிந்திக்கக்கூடிய வழியில் நீ அவர்களிடம் பயான் செய்யுங்கள். அது தப்பு சரி என்று நாம் பேச தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு புத்தகம் சொல்லுகின்றது, உங்களுடைய புத்தகங்கள் என்ன சொல்லுகின்றன, அவ்வளவுதான். இப்படி படித்தால்தான் நாம் ஓத முடியும், சுஜூது செய்ய முடியும். வானங்கள் உள்ளவை அனைத்தும் சுஜூது செய்கின்றன. பறவைகள், ஆடு, மாடுகள், மலைகள், மலை எல்லாம் சுஜூது செய்கின்றன. நல்லா இந்த சுஜூதை பற்றி மறை சொல்லியிருக்கின்றான். மனிதர்கள் 22:18 கொஞ்சம் எல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. அல்ல என்னமெல்லாம் சொல்றான்னு பாருங்க. என்ன மாதிரிலாம் இந்த உலகத்தில் அனைத்து பொருளுக்கும் அவன் சர்டிஃபிகேட் தர்றான்னு பாருங்க. நமக்கு கொடுக்க சர்டிஃபிகேட்டை இப்போ பார்த்துக்கிறோங்க. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிஃபிகேட் சான்றிதழையும் பார்த்துக்கிறோங்க. அல்லாஹ் மற்ற அனைத்து படைப்புகளுக்கும் கொடுத்த சான்றிதழையும் பார்த்துக்கிறோங்க. 22:18 சூரா ஹஜ்ஜில் 18 படிங்க தம்பி, மெதுவாக படிங்க, எல்லாம் கூர்ந்து கவனிங்க தம்பி. அது நிறைய கேள்விகள் இருக்குது.
ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி பேசியிருந்தேன். இதை திருப்பி மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வரியாக படிக்க தம்பி. 22:18 வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் உயிரினங்களும் மனிதர்களில் பெரும்பாலானோர்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றனர் என்பதை நீர் பார்க்கவில்லையா? இப்போ வானங்களில் உள்ளவர்களும் அப்படி என்றால் யார்? வானத்தில் உள்ள மலக்குமார்கள், வேற வானங்களில் உள்ளவர்கள் அவங்க ஜின்கள் சேர்த்த சொல்லு. சரி சரி சரி. இப்போ வானங்கள் உள்ளவர்கள்னா ஜென்றால் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். வானத்தில் இருப்பவர்கள் மலக்குமார்கள், வானத்தில் இருப்பவர்கள் ஜின்கள். வானத்தில் உள்ளவர்களும் அடுத்த லைன் படிக்க. வானத்தில் உள்ளவர்களும் அப்புறம் பூமியில் உள்ளவர்களும். எடுத்துங்க. இப்போ நல்லா பாருங்க, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டான், அல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டான். வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும். பூமி உள்ளவர்கள் யாரு? வானவர்கள் இருக்காங்க, ஜின்கள் இருக்காங்க, மனிதர்கள். வானவர்கள் இருக்கிறார்கள், ஜின்களும் இருக்கின்றார்கள், மனிதர்களும் இருக்கின்றார்கள், மேலும் எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கின்றன. சரியா? சரிங்க சார். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் படிங்க. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் உயிரினங்களும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றனர். இப்ப முதல்லயே வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் ஆரம்பம் செய்கின்றான் அல்லாஹ். சரிதானே? இப்ப மறுபடியும் பூமியில் உள்ளவர்கள் பெரும்பாலான சுஜூது செய்கின்றார்கள். என்ன போட்டிருக்கு? பூமியில் உள்ளவர்கள் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் சுஜூது செய்கின்றார்கள். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். மனிதர்களில் பெரும்பாலானோர் சுஜூது செய்கின்றார்கள். அப்புறம் இன்னும் அநேகர் மீது வேதனை விதியாக்கி விட்டது. அன்றியும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் எவனும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். இப்போ நீங்க உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் குனிந்து கேட்டு நின்ற ருக்கு. தலையை கீழே கொண்டு தரையில் வைத்தால் சுஜூத் என்று அவர்கள் அர்த்தம் கற்பித்து அதன்படி உலகம் முழுவதும் பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு வரிசையாக நின்று கொண்டு இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தான் பெரும்பாலானோர். உலகத்தில் உள்ள அனைவரும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் தான் இந்த மாதிரி தான் சுஜூது சொல்லி தலையை கீழே வைத்து தேவையற்ற ஒரு செயலை, அர்த்தமில்லாத செயலை, உபயோகமில்லாத செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவா புரியும்படி தான் சொல்றேன். இப்போ நீ கண்ணால் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இவர்கள் செய்யும் செயலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிலர் வீட்டில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சிலர் பள்ளிவாசலில் போய் இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சுஜூதுல அர்த்தம் தெரியாது. பார்த்துக்கணும், எவ்வளவு பொய்யான விஷயங்களை சொல்லி 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 மக்களுக்கு எடுத்து குட்டிச்சவராகிட்டான்னு அதையும் பார்த்துக்கிறோங்க. இப்போ அல்லாஹ் சொல்லி பெரும்பாலானோர் மீது என்னாச்சு, இப்படி செய்கின்றார். பெரும்பாலான உலகம் முழுவதும் இது செஞ்சிட்டு இருக்கீங்க, நீ பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த தவறும் இல்லை, இதை மறுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் பெரும்பாலான கூட்டத்திலிருந்து விலகியவர்கள், நீங்கள் உண்மையை தெரிந்துவிட்டு பின்னர் சுஜூதுனா என்னன்னு அல்லாஹ்ட்ட கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசையுடன் நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பெரும்பாலான கூட்டத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள். இப்படிங்க தம்பி, பெரும்பாலானோர் அநேகர் மீது வேதனை விதியாகி விட்டது. கொஞ்சத்துங்க நல்லா புரிஞ்சுக்க. இப்ப எல்லாம் ஆண்களும் பெண்களும் புரிஞ்சுக்கிறதுங்க. யாரெல்லாம் இங்க பள்ளிவாசல் போய் கூட்டம் 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 கூட்டமா நின்று வரிசையா நின்று சுஜூத் இதான் சுஜூத் சொல்லி தலைக்கு தலை முட்டிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதனை, கடும் கோபம் நிறைவேறிவிட்டது, விதிக்கப்பட்டு விட்டது. இது சில பேர் புது விஷயம் நான் சொல்றவங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இருந்தாலும் புதிதாக வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு திரும்ப சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் விஷயத்தை. இப்பொழுது அல்லாஹ்வும் சொல்லிட்டான், ரசூலும் தன் வாயால் இந்த உபதேசத்தை, இந்த ஆயத்தை மக்களுக்கு படித்து காட்டிவிட்டார்கள். குர்ஆனும் சொல்லுகின்றது. இந்த 3 ஆதாரங்கள் வந்த பின்னரும் இல்லை, இதுதான் சுஜூது, இதுதான் ருக்கு என்று மக்கள் வந்து தன் போக்கிலேயே தரங்கெட்டு கெட்டலைந்து திரிகின்றார். வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. இப்போ சொல்லுங்க தம்பி, நீங்கள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து நானும் தலை முட்டிகிட்டு இருக்க போகிறேன், அல்லாஹ் ஒன்றும் தெரியும் எனக்கு, அல்லாஹ் யாருக்கிட்ட பதில் சொல்ல தெரியாது எனக்கு, அவன் உண்மையான இறைவன் தான் என்றால் எனக்கு சொல்ல தெரியாது. இதோ முட்டுறாங்க, முட்டிகிட்டு இருக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, கட்டுறாங்க, முட்டுறாங்க, இதை தீவிர செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ செய்ய சொல்கிறாங்க, எங்கள் முன்னோர்களாம் செஞ்சுட்டு இருந்தாங்க என்று சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது வேதனை அல்லாஹ் இறக்கி விட்டான். உங்களை சொல்லுங்க, யார்ட்டா சொல்லுங்க, நியமா போட்டிருக்க வேதனை விதிக்க சுஜூது செய்பவர்கள் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க. அல்லாஹ் நீங்கள் தான் இப்போ கூட்டம் கூட்டமாக நிற்கிறீங்க, செய்கிறீங்க, 5 வேலை 10ஆவதுக்கு வெள்ளிக்கிழமை வேலை, நீங்களே ஏற்படுத்தி கொண்ட விஷயம்லாம் இது இஸ்லாத் இல்லாத. அது 5 வேலையோ வெள்ளிக்கிழமை தொழுகையோ இதெல்லாம் இஸ்லாத் இல்லாத விஷயம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இவர்களை பார்த்தான் இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் அன்றியும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் எவனும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். பார்த்தீங்களா, இந்த சுஜூது செய்கிறவங்களை எல்லாம் இழிவுபடுத்திட்டேன்னு சொன்ன அசிங்கமான வார்த்தை இந்த உலக மக்கள் அனைவரும் செஞ்சிட்டு இருக்காங்களே, இவர்கள் மீது எல்லாம் இழிவுபடுத்தி விட்டான். நரக வேதனை விதியாக்கப்பட்டு விட்டது. பார்த்தீங்களா எப்படி எல்லாம் சொல்ற? பார்த்தீங்களா, இந்த சுஜூது செய்வர்கள் மீது இழிவுபடுத்தி விட்டான்னு சொல்றாங்க ஆண்டவன். அதை பற்றி கவலை, இழிவு தான் எங்களுக்கு வேணும்னு நிற்கிறாங்கப்பா மக்கள். வாங்க இழிவுபடுத்த போனால் 5 வேலை வந்து இழிவு எல்லாம் இழிவை நேரம் வாங்கிக்கிறங்க அப்படின்னு கூறுறாங்கப்பா. அந்த பேசி மாமோ அந்த பள்ளியாசி மாமோ யாராவது இந்த குர்ஆனை ஓதி இந்த மாதிரி போட்டிருக்குது, நான் என்ன பேசுவேன், வேலை செய்ய மாட்டேன், ரொம்ப தப்பான காரியம் யாரை ஓட்டிருக்கான்னா ஓட மாட்டேன். காரணம் பணம் சம்பாதிக்கிறதா, சுஜூது இல்லை சொல்றதா, நம்ம செய்தான் சுஜூது என்று உலகம் முழுவதும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் அனைவர் மீதும் வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வும் அவர்களை இழிவாக்கி விட்டான். இப்ப நீங்க சொல்லுங்கப்பா, இழிவுபடுத்தப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை இப்ப தெளிவாக புரிந்திருப்பீர்களே.
இழிவுபடுத்தப்பட்ட மக்கள் யார் என்று இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டு இருப்பீர்களே. இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபோனில் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி இருக்குது சார், இவங்களுக்காக நான் பள்ளியாச போகன்னு இருக்குது, இந்த மாதிரியா இந்த திட்டம் கேட்குறாங்க, பேர் தொந்தவாறு கேட்குறாங்க. இந்த ஆயத்தை அவங்களுக்கு ஓதி காட்டி, படிப்படியாக வரி வரியாக ஓதி காட்டி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரே வார்த்தை கவனிங்கம்மா, சுஜூது செய்பவர்களுக்கு வேதனை விதிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறான் அல்லாஹ். இந்த சுஜூதுனா நீங்கள் தான் சுஜி வச்சுட்டுக்கிறீங்க, இப்போ சொல்லுங்கப்பா நீங்களே சொல்லுங்கன்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகான முறையில் எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சீங்க, கண்ணால் பார்த்துட்டீங்க, நீங்கள் ஒதுங்கிட்டீங்க, கொஞ்சம் பேர் ஒதுங்கிட்டீங்க, பெரும்பாலானோர் அதை செஞ்சுருக்காங்க. வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. நம்ம சீக்கிரத்தில் சுஜூதுனா என்னன்னு சொல்லித்தாயான்னு கேட்கறதுக்கு முன்னர் நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். இவன் தான் உண்மையான இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் நமக்கு வழியை காட்டுவான். அவனை தெரியாமல் புரியாமல் எதுவுமே கேட்க முடியாது, செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் தான் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் மும்முரமாக இறங்க வேண்டும். இப்படியாக எல்லா விஷயங்களையும் பாருங்கள், செய்யும் விஷயங்களை பாருங்கள், அனைத்தும் குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதமான செயல் தம்பி. அனைத்து செயல்களும் இஸ்லாத்துக்கே விரோதம், குர்ஆனுக்கே விரோதம், அல்லாஹுக்கே விரோதம், நபி ரசூல் அவர்களுக்கே விரோதமான செயலை செய்து கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் முஸ்லிம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவர்களுக்கும் வேதனை விதிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெளிவாக கூறிவிட்டான். நீங்களும் கண்ணால் பார்த்துட்டீங்க, அவர்கள் செய்யும் செயலை கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்பமாவது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்க செய்கிற செயலை. அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வழி தவறி போய் இழிவாக்கிட்டேன்னு சொல்றான். இழிவுன்ற சாத விஷயம் இல்லை. அல்லாஹ் மகத்தான கோபத்தை பெற்றவர்கள் தான் இழிவானவர்கள். அல்லாஹ் பேச்சை கேட்காதனால அந்த ஊர் கடலோரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் இழிவான குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றிவிட்ட செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள் குர்ஆனில். புரிஞ்சுக்க தம்பி. சுஜூத் என் தலைப்பில் இந்த 22:18 எழுதிக்கிறங்க, 3:113 எழுதிக்கிறங்க, படி. இப்போ உன்ன விஷயத்தை சொல்றேன், அதை கேட்டுக்கிறங்க, எழுதிக்கிறங்க. இப்ப அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான்னு அல்லாஹ் சொல்லிட்டு நமக்கு பார்த்துட்டீங்கப்பா. எப்படி கற்று தருவான்? எப்பொழுது இந்த சுஜூத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், நாபுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம், தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ருக்கு என்ற வார்த்தைக்கு அர்த்தம், இவற்றுக்கெல்லாம் எப்பொழுது அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் 2:121 படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் அப்பொழுதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். குர்ஆன் அனைத்தும் அப்பொழுதுதான் புரியும். அந்த 2:121 படி உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பட வேண்டும். எந்த நிகழ்ச்சி? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை தருவார், அதை நீங்கள் படிப்பீர்கள். அதில் எல்லா விஷயங்களும் விளக்கப்பட்டு இருக்கும். அதன்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். எதில்? ருக்குவில் ஆரம்பிச்சிருவீங்க, சுஜூது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, இபாதத்தில் இறங்கிடுவீங்க, அல்லாஹ் பற்றி முழு பயத்தில் வந்துடுவீங்க. இப்படியே அல்லாஹ் சொன்ன சலாத்தை நிறைவேற்றுவீங்க.
ஜக்காத்தை கொடுப்பீங்க. எல்லா விஷயங்களும் படிப்படியாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். படிங்கப்பா. 2:121 2ல் 121. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள் தாம் அதன் மேல் நம்பிக்கை கொள்வார்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்களே நஷ்டவாளிகள். சுருக்கமா சொல்லிவிட்டான். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம அனைவரும் அல்லாஹ்விடமிருந்து வேதத்தை வாங்க வேண்டும். இப்போ அதற்காக தான் இந்த கூட்டம் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்க காரணமே இஸ்லாத்தை உணஞ்சிடணும், அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை செயல்படுத்தணும் என்ற எண்ணத்தோடு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்கு இது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்து விட்டான். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அதில் நீ என்னென்ன கேள்வி என்னென்ன சந்தேகமெல்லாம் இப்போ ஓதும்போது வந்து கொண்டிருக்கின்றதோ அனைத்திற்கும் பதிலும் விளக்கமும் ஞான விஷயங்களும் அடங்கிய பதில் அதில் இருக்கின்றது. யாருக்கு கொடுத்தோமோ அவர்கள் எப்படி ஓத வேண்டுமோ, எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு அதனை ஓதுகிறார்கள். முடிஞ்சிச்சுப்பா, எல்லாத்துக்கும் விஷயம் முடிஞ்சிச்சுப்பா. நீங்க வேண்டி பெற வேண்டிய புத்தகம் இது. நீங்க வேண்டி பெற வேண்டிய ஜன்னத்து போறதுக்கு முந்தைய இதை வேண்டி பெற வேண்டும். இறைவனே எனக்கு அந்த கிதாபை கொடு, அந்த புத்தகத்தை கொடு, நான் படிக்கணும், அதன்படி நடக்கணும், நீ சொன்னபா இந்த சொர்க்கத்தை நுழையணும். இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு தம்பி. எப்பொழுது நாம் அந்த புத்தகத்தை வாங்குவது? சொல்லுங்க, எப்போ அந்த புத்தகத்தை வாங்குவது? அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? முதலில் அதை செய்வதற்கு அந்த காரியத்தை அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிறது ஒரு நிகழ்ச்சியின் பெயர். இது 2:121 ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் நிகழ்ச்சி. இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படும் ஒவ்வொரு மனிதனும் இந்த நிகழ்ச்சியை அடைய வேண்டும். இந்த ஈவெண்ட் இது அடையணும்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கிறப்பா. இந்த 120 சாதனை உனக்கு தர்றேன். உட்காந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆணும் பெண் ஒவ்வொருத்தரும் அல்லாட்ட அந்த புத்தகத்தை வாங்கிட்டேன்னா முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒழுங்காக நடந்து கொண்டிருப்பதினால் இந்த புத்தகத்தை உங்களுக்கு தருகின்றான். ஆகவே நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்கின்றீர்கள், ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள், இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், தக்வா உடையவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு அல்லாஹ் தான் யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ இப்பேற்பட்ட குணங்களை, செயல்களை, கேரக்டர் உடையவர்களுக்கு நாம் புத்தகத்தை தருகின்றோம். அதில் உனக்கு எல்லா விஷயம் சொல்லியாச்சுப்பா. இதாம சொல்லிட்டு இருக்கிற அல்லா தான் கற்றுத்தருவான், அல்லா தான் கற்றுத்தருவான், அல்லா தான் வழி அறிவிப்பான் எல்லாம் சொன்னேன்னு. இதோ இந்த புத்தகத்தில் இருக்கின்றது, படித்துக்கொள். நீ நேரான வழி வந்து விட்டாய், எந்த கவலையும் இல்லை. யார் இந்த புத்தகத்தை இன்னும் அடையவில்லையோ அவர்களுடைய வழி என்னாச்சு சொல்லிட்டான், நிராகரிக்க வழி. குரானை ஓதுனாதானே ஓதி புரிஞ்சு அல்லாட்ட இந்த விஷயத்தை கேட்பீங்க. எனக்கு புத்தகம் அடிப்பாயாக, வழி அடிப்பாயா, இதை சொல்றேன். அவனே அல்லாஹ் சொல்லிட்டானப்பா. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ பார்த்தீங்களா?
அவர்கள் தான் அந்த குர்ஆனை ஓத முடியும், விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் செய்து கடைசியில் முஸ்லீமாக அவர்கள் இறப்பார்கள், மரணம் அடைவார். இதை அடைவதற்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது? இது ஒரு மனசு எப்போ நிற்கணுமே, இது எப்பொழுதுமே மனசு நிற்கணுமே. எப்போ அடைகிறது, எப்போ ஓதுறது, எப்போ அடைகிறது, எப்போ ஓதுறது. அப்போ நீ இரவு நேரம் முழுவதும் முடிச்சுட்டு இருக்கணுமே. எந்த நிமிஷத்திலும் அந்த புத்தகம் இறங்குமே. இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் சக்கீல, உறுதியான ஒரு வாக்கை நிச்சயமா உம்மீது நாம் இறக்கி வைப்போம். அந்த உறுதியான வாக்கு 2:121 ஒரே விஷயம்தான். 73 73ல் 5 73ல் 5 2ல் 121 ஒரே விஷயம்தான். அப்ப இரவு நேரங்களில் விழித்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இது சாத்தியம். இந்த வேலை செய்யணும். இந்த குர்ஆன் அல்லாஹ் வேத புத்தகத்தை வாங்குவதற்கு இரவு நேரத்தை வீணாக்க பொறுத்துக்கிட்டே இருக்கு. எப்போ வரும் ஆண்டு பொறுத்துக்கூடாது. அது புத்தகம் இறங்குற சமயம் தூங்கிட்டு தானே செய்ய முடியும், எல்லாம் வேஸ்டாக போச்சு. அதான் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான இரவில் சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். ஆகவே இந்த 2:121 73ல் 5 உங்களுக்கு நிறைவேறுவதற்கு இராக் காலங்களில் நெடுநேரம் சுஜூதில் இருக்க வேண்டும். இராக் காலங்களில் நெடுநேரம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நிமிஷத்திலும் இறங்கலாம். எப்பொழுது அது இறங்குகின்றதோ அந்த நாள் உன்னுடைய ஷஹரு ரமலான் மாதமாக ஆகின்றது. ஷஹரு ரமலானை நீ அடைந்து விட்டாய். ஷஹரு ரமலான் என்பது 3 விஷயங்களை அடங்க பெற்றது. அந்த 3 விஷயங்கள் நிறைய நான் சொல்லிட்டேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. 3 விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2ல் 185. இப்படியாக இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு நிறைவேற வேணும் தம்பி. இந்த நிகழ்ச்சியில் எதுவுமே நிறைவேறாமல் நாம் காலத்தை போக்கி கொண்டு இருக்கின்றோம். அப்போ ஏன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு போயிட்டு இருந்தால் நாம் இன்னும் ஓதுகின்ற முறையை இன்னும் சீர்படுத்தவில்லை. சரியாக நாம் ஓதுகிறோமா என்பதை பற்றி நாமே அறிந்து கொள்ளாமல் ஓதி கொண்டிருக்கின்றோம். இதுதான் காரணம். எப்படி குர்ஆன் ஆரம்பிக்கிறது என்றால் புரிஞ்சுக்கிறங்க, ஹிஜ்ரத்தில் தான் ஆரம்பிக்குது. முதல் ஆயத்தை ஹிஜ்ரத்தில் ஆரம்பிக்குது. ரசூலுக்கு அல்லாஹ் அவர் நபியா தேர்ந்தெடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பின்னர் அவர் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அவ்வளவுதான், தீ பத்திக்கிடுச்சு. இந்த ஆளை விட்டு வைக்க கூடாது, தீர்த்து கட்ட வேண்டும், இவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு விட்டார்கள். அந்த அரேபிய மக்காமன், அந்த ஆட்சியாளனும் மக்கள். என்னாச்சு? ஊரை விட்டே ஓடாச்சு. எதற்காக ஆண்டவன் இந்த ரசூலை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குர்ஆனை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் ஆரம்பித்தானோ, நேர்ந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? மக்கா விட்டு ஓட வேண்டிய விதியாகிவிட்டது. மதீனாவுக்கு ஓடி போய்விட்டார்கள். குர்ஆனை ஆரம்பித்ததும்
ஓட்டம். இப்போ எதில் ஆரம்பிக்குது இந்த குரான் பயான்? எதில் ஆரம்பிக்கிருப்போம்? குரான் ஓதுனா எதில் ஆரம்பிக்கிருப்போம்? பார்த்துக்கிறங்க. சொல்றீங்க, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் டக்குன்னு பதில் சொல்றீங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க பாருங்க. யார் ஓடுனது? உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி முஹம்மத் ரசூல் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் சொல்லப்படும் பொழுது, ஆரம்பம் செய்யும் போது ஆரம்பமாகிறது ஹிஜ்ரத். எந்நேரம் தயாராக இருக்க வேண்டும். என்ன வருதோ சொல்ல முடியாது. எது வருமோ எப்படி வருமோ சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா குரான்ல? முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னப்பா சொல்ல போறீங்க? ஓடினாங்களப்பா. இப்ப ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லினான 757 படிச்சு எவர்கள் எழுத படிக்க தெரியாத இந்த ரசூலை பின்பற்றுகிறார்களோ படிச்சீங்கள, இந்த ஓடிட்டார்ப்பா. நாம் செய்வோமா? நிச்சயமாக நம்மால் ஒரு கால் முடியாது. ஒரு காலம் முடியாது. அப்படி பின்பற்றுவர்களா இருந்தால் இதோ 2:121 படி உனக்கு அல்லாஹ் வேதத்தை தருவான். 757 பிரகாரம் தௌராத்தை இன்ஜிலையும் தருவான். இன்னும் வேண்டியதெல்லாம் தருவான். போதுமா? முடிஞ்சிச்சா கதை? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 757க்கு முழு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எல்லாம் புரிஞ்சிருக்குமா? என்ன தம்பி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? எதை செய்ய போறீங்க? எதை செய்வதற்கு நாம் இப்பொழுது தகுதியாக இருக்கின்றோம்? எதையும் செய்வதற்கு எந்த தகுதியும் நாம் இதுவரை அடையவில்லை. 2:121 சாதாரண ஆயத்து கிடையாது. எப்போ நீங்க அல்லாட்ட வாங்க போறீங்க? பார்த்துக்கங்க. கண்ணால படிக்கிறீங்க. அது இருக்கதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி அடைகிறது? எப்படி ஹிஜ்ரத் ஓடினாங்களா? மக்காவட்டு ஓட்டாங்களப்பா. அடிச்சு தட்டி அடிச்சிட்டாங்களப்பா. உயிருக்கு பயந்து ஓடினாங்கப்பா அவங்க. இப்போ முக்கியமான கேள்வி, மனிதனின் படைப்பு பக்கம் போனீங்க. ஏன் மனிதன் உயிரை விடுவதற்கு பயப்படுகின்றான்? என்ன காரணத்திற்காக மனிதன் தன் உயிர் போயிருமோன்னு பயந்துக்கிட்டு அது விடுவதற்கு பயப்படுகின்றான்? என்ன காரணம் சொல்ல முடியுமா? என்ன காரணம் சொல்ல முடியுமா? எல்லாரும் உயிருக்கு மேலே ஆசை. உயிரை விட்டுறக்கூடாது, உயிரோட வாழ் நிற்கிறீங்களே, என்ன காரணம்? நபி உயிருக்கு பயந்து தானே ஓடினாரு. நீங்கள் ஜென்ரலாக கேட்குறேன் தம்பி, பதில் சொல்லுங்க. நபி எங்கே கொலை பண்ணிடுவாங்களோ, நம்ம உயிர் போயிருமோ அந்த எண்ணத்தில் தானே ஓடினார். மக்கா விட்டு மதினாக்கு. அல்ல வேறு காரணமா? நல்ல சாதாரண ஜென்ரல் மனிதனுடைய இயற்கை குணம் அது. என்ன காரணத்திற்காக ஓடினார்ப்பா? சொல்லுங்க. அதாவது அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு அது விளங்கட்டு. அது அதனாலதான் அவன் உயிருக்கு பயன்படும். அவனோட உயிர் போனா அவன் நினைக்கிறான் அவனுக்கு நரகம் தான் விளங்குதான். ஆமா, நீங்க சொல்றது சரி. ஓரளவு அந்த அந்த அர்த்தம் தான் வரும். செத்து போனா எங்க போயிருவோமோ தெரியலையே. உங்களுக்கு தான் மக்கள் பயம் காட்டுறாங்கல்ல. அநியாயம் பண்ணாதடா, நாளைக்கு எதையும் பிடிப்பானா சொல்லி கேட்டுக்கிறான். கேட்டிருந்து அநியாயம் பண்ணிருக்கிறான். இப்போ உயிர் போகிற மாதிரி இருந்தால் இவங்களாம் சொன்னாங்கல்ல, மக்கள்லாம் சொன்னாங்கல்ல, அநியாயம் பண்ண அவனுக்கு எதையும் பிடிப்பான்னு சொன்னாங்க. தண்டனை ஒன்று சொன்னாங்க. எங்கே தண்டனை வந்துடுமோ?
அந்த ஒரு பயம் ஒன்று இருக்குது. சிராய்ஸாக சொன்னது சரியான அர்த்தம். அது எங்கே செத்தா நம்ம மௌத்தானா எங்கே நம்ம சொர்க்க நரகத்துக்கு போயிருமோ என்ற பயம் ஒன்று இருக்குது அவன்கிட்ட. அவர் அறியாமல் அந்த பயம் வந்துடும். இப்போ ரசூல் அவர்கள் உயிருக்காக பயந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணி மதீனாவுக்கு ஓடிவிட்டார்கள். அவரோட ஒரு நண்பர், அவரும் ரசூலோட வர்றார். வாங்க வாங்க வழியை காட்டுறேன், தப்பிச்சு போயிடலாம் சொல்லிப்போம். ஒரு குகைக்கு உள்ள போய் நுழையிறாங்க, ஒளிந்து கொள்கின்றார்கள். அவர்களும் திருத்தி கொண்டே வருகின்றார்கள். மகத்தான இக்கட்டான நல்ல இந்த சூழ்நிலையை பாருங்க. இப்படிதான் ஆண்டு நம்ம சோதிப்பான்பா, அது தயாரிக்கணும்ப்பா. அல்லாவுக்கு இறங்கிட்டாங்க. இறங்கி இனி ஓட முடியாது, பின்ன ஆளுங்க வர சொல்லி குகைக்குள்ள ஒழிஞ்சிட்டாங்க. அவருடைய நண்பரோ, யாரு, முகமது நபி நண்பரோ பக்கத்து பயத்தை நினைக்கிட்டு இருக்கிறார், என்ன ஆக போகிறதோ. அப்போ ரசூல் சொல்றாங்க அந்த நண்பரை பார்த்து, பயப்படாது, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இந்த வார்த்தை தான் அவங்களோட பேசுறது. இவ்வளவுதான் அந்த நண்பரோட ரசூல் பேசிய பேச்சு. இவ்வளவுதான். அவரே வாலண்டியரா வந்துக்கிறார், ரசூலோட பக்கத்தே வந்துக்கிறார். இந்த மனிதன் ஏதோ உண்மையை சொல்லுகின்றார், சந்தேகமே கிடையாது. அவர் இருந்தால் நான் அவரை சேர்ந்து இருக்கிறேன், என்னன்னா சரி ஓரளவு தப்பிக்க முயற்சி பண்ணுவோம் என்ற எண்ணத்தோட அந்த மனிதர் ரசூலோடையே வந்திருக்கின்றார். ரசூலோடையே அந்த குகையில் ஒளிந்திருக்கின்றார். ரசூல் அவருக்கு அல்லாஹ் இருக்கின்றான், பயப்படாதீர், அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற வார்த்தை அவர் சொல்லுகின்றார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா. இந்த மாதிரி நமக்கு ஏற்படும் அது சந்தேகமே கிடையாது. அப்பொழுதுதான் நாம் அனைவரும் நம்முடைய ஈமானை உறுதிப்பாட்டை காட்ட வேண்டும். எந்த அளவு நீ நம்பிக்கை கொள்கின்றாய் அந்த அளவு நான் அவனை சோதிப்பேன். உன்னால 60% தாக்கு பிடிக்க முடியும், அந்த 60% வரை நான் அவனை சோதிப்பேன். உன்னால 50, 60, 70% சோதிக்க உன்னால் முடியும் என்ற சமயத்தில் நான் 40, 30% சோதிக்க மாட்டேன். எக்ஸ்டென்ட் எவ்வளவு தூரம் முடிவு செய்வியோ அந்த அளவு நான் சோதிப்பேன். உன்னால் எவ்வளவு தாக்கு பிடிப்பியோ அந்த தாக்கு அளவுக்கு நான் சோதிப்பேன். இதான் அல்லாஹ்வுடைய சோதனை. இதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த சொர்க்கம் செல்லுவதற்கு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்ல போறீங்க தம்பி, என்ன சொல்ல போறீங்க? அதாவது எந்த நிமிஷமும் நம்ம உயிரை கொடுக்கறதுக்கு தயாரான நிலையில இருக்கணும். எந்த சமயத்திலும் உயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ், எனக்காக உயிரை விடுவியா, எனக்காக உயிரை விடுவாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றோம், அல்லாஹ்விடமே திரும்பி செல்வோம் என்று அவர்கள் உண்மையான மூமின்கள் கூறுவார்கள். பார்த்துக்கிறங்க எப்படி போதும் பார்த்துக்கிறங்க. இப்போ இன்னைக்கு பேச முக்கியமான விஷயம். நிறைய புது விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் நீங்கள் அழகான முறைப்பா ஓதிக்கிட்டே வாங்க. நம்பிக்கை எழுதுறாதீங்கப்பா, நம்பிக்கை எழுதுறாதீங்கப்பா. எப்படி நாம் அல்லாஹ்வுடன் பேசியே தீர வேண்டும், இந்த குர்ஆனை வாங்க வேண்டும், அதன் பின் நடக்க வேண்டும் என்ற முழு ஈடுபாடோட குர்ஆன் ஓதிக்கிட்டே வாங்கப்பா. அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவேன். செய்யறதான் சொல்கிறேன். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேனோ அதுதான் செய்யும். இப்போ ஒரு கேள்வி வருகின்றது.
இப்படி பயந்து நடுங்கி ஓடி, உயிருக்காக பயந்து ஓடிய அந்த நபி முஹம்மத் அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு இவ்வாறு அறிவுரை செய்த பொழுது, அத்தோடு அந்த நண்பர் என்ற விஷயம் முடிவு பெற்றது. அந்த நண்பரை பற்றி வேறு எந்த விஷயமும் குர்ஆன் சொல்லப்படவில்லை. சரிதானே? இப்போ நீங்க சரின்னு சொல்றீங்க. மொத்தம் என்ன சொல்றீங்க? அந்த நண்பரை பற்றி இதுதான் 9:40 9:40 இப்படியாக அவரை பற்றி ஒரே ஒரு ஆயத்து வருகின்றது. அதுக்கப்புறம் அந்த நண்பரை பற்றி எந்த ஒரு விவரமும் இந்த குர்ஆனில் சொல்லப்படவில்லை. அவர் யார் என்பதையும் அல்லாஹ் விளக்கவில்லை. அந்த நண்பர் எப்படிப்பட்டவர், ரசூலுக்கு எப்படி நண்பனானார், தன் உயிரையும் கொடுப்பதுக்கு தயாராக பக்கத்தையே வந்துட்டு இருந்தாரு, நபியை காப்பாற்ற எண்ணத்தை வந்துட்டு இருந்தாரு. அந்த நபியை பற்றி, அந்த மனிதரை பற்றி எந்த விஷயமும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. இப்போ சிராயிசாக சொன்னாரு, வேற விஷயம் சொல்லவில்லை சொன்னாரு. மொத்தம் என்ன சொல்றீங்க? அவரை பற்றி வேறு விஷயம் குர்ஆனில் இருக்கின்றதா இல்லையா? இல்ல சார், போதனவரே இல்லைதான். படித்தவரையும் ஒன்று சொல்ல சரிதான், நீங்கள் சொல்ற ஒன்றும் இல்லை, நீங்கள் படித்தாலும் அப்படி இருந்துக்கிட்டீங்க, ஒன்றும் கிடையாது. மற்ற என்ன சொல்கிறீங்க? சரி, மற்றவங்களுக்கும் இதே பதில் தான் சொல்லுவீங்க, எல்லாரும் இதே பதில் சொல்லுவீங்க. ஆனால் குர்ஆனை ஓதுகின்ற முறைப்படி நீங்கள் ஓதுவீர்களேயானால் அவர் யார் என்பதையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அவரை பற்றிய முழு விஷயம் நிறைய குர்ஆன் இருக்கின்றது. இதான் குர்ஆனின் மகத்துவம். புரிஞ்சுக்கிறதுங்க. இப்போ நீங்கள் நான் சொல்லிட்டேன், அவரை பற்றி நிறைய விஷயம் இருக்குதுங்கிறது, போதுங்க, கண்டுபிடிங்க. நான் சொன்னதோட சரி, அத்தோட குர்ஆனை போய் அப்படியே வச்சுட்டு போயிடுவீங்க. எங்கே கண்டுபிடிக்க போறீங்க? போதுங்க, இருக்குது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் குர்ஆன் இருக்கின்றது. ஒன்று மட்டும் சொல்றேன், சொல்லுங்க. அவரே அங்கே ஒரு இதுல சொல்றான், அஜ்னபின்னு சொல்றான். அதாவது அவர் வேற மொழி பேசக்கூடியவர் வந்து ஒரு இடத்துல பத்தி என்ன சொல்றீங்க? என்ன சொல்றாரு சிராயிசாக? என்ன சொல்ற சிராயிசாக? நசீர் சொல்லுங்க. அதாவது அவன் அஜ்னபின்னு சொல்றான், அவன் இடத்துல வேற மொழி பேசக்கூடியவர் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு இடத்துல வருது. எனக்கு செல்போன்ல சரியா விளங்க மாட்டேங்குது. என்ன சொல்றான்னு யாராவது சொல்லுங்களப்பா. புரியல சார். சரி, சிராயிசாக நீங்க பேசுறது, அதாவது இது நீங்க ஒழுங்கா பேசுறீங்க, இது செல்போன்ல சரி வர மாட்டேங்குது தம்பி. பேசுங்க. அதாவது ஒரு இடத்துல சொல்றான் சார், அவர் அஜ்னபின்னு சொல்றான். அஜ்னபின்னா அது வேற மொழி பேசக்கூடியவர்னு சொல்றான். அப்படி ஒரு வசனம் பாருங்க. அஜமியா அது வேற விஷயம் தம்பி. சரி, பரவாயில்ல, நீங்க பாருங்க, ஓதிட்டு வாங்க. இப்ப கண்டுபிடிங்க, பார்த்து ஓதிட்டே வாங்க. ஓதிட்டு அவசரப்பட ஓதிட்டே வாங்க. கொஞ்சம் யோசிச்சு படிங்க. அந்த விஷயம் இதுக்கு பொருந்துதான்னு பாருங்க. மெதுமெதுவாக ஓதிட்டு வாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, அவரை பற்றிய அழகான விவரங்கள் இந்த குர்ஆன் இருக்கின்றன. அவர் எப்படிப்பட்டவர், எப்பொழுது இறந்தார், அந்த விஷயத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் எப்பொழுது இறந்தார், அவள் புதுமையா இருக்கு இல்லையா சொல்றவரும்.
அந்த மனிதரை பற்றி ஒரே ஒரு ஆயத். அவர் எதுவும் பேசவில்லை, பயந்து அணிக்கொண்டிருந்தார். ரசூலே பார்த்து பயப்படாதீர், அல்லாஹ் நம்ம இருக்கின்றான், காப்பாற்றுவான் ஒரே வார்த்தை. அவர் வார்த்தை பேசுகிறார். அவர் பேசின பேச்சு ஒன்றும் குரான் கிடையாது. அந்த மாதிரி குரானை ஓதுங்க தம்பி, ஓதுங்க. எல்லா விஷயம் ஒவ்வொரு ஆயத்தை எடுத்துடலாம், அவ்வளோ விஷயம் குரான் எடுத்துடலாம். எது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே குரான் எடுத்துடலாம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியே குரான் எடுத்துடலாம். நீ நான் எப்படி வாழ போகிறேன், என்னமா செய்ய போகிறேன் என்பது குரான் எடுத்துடலாம். நீங்கள் அந்த ஒவ்வொருத்தரையும் வச்சு எல்லாம் படைச்சிக்கிறான். சரி, இப்போ பயந்து ஓடினார்ல, அந்த பயந்து ஓடியவர் சொல்லுகின்றார், 795 7,195 என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 795 ரசூல் பேசுறது. நடக்கக்கூடிய கால்கள் உண்டா? 190 ரசூல் பேசுறாரா? 7,195 யார் படிச்சிருக்கீங்களா? அதாவது என்ன விஷயம்னு கேட்டால், எனக்கு நீங்கள் எந்த கெடுதலை செய்யாலும் செய்யுங்கள், உடனே செய்யுங்கள், தாமதம் வேண்டாம் என்று ரசூல் சொல்லுகின்றார். அந்த விஷயம் நம்பர் நான் யாராவது படிச்சிருந்தா சொல்லுங்க, நம்பரை மாற்றிட்டேன், பார்த்து சொல்லுவாங்க. 7,194 195 தெரியல, 196 இல்லை. சரி, பரவாயில்ல, நீங்கள் ஓதி இப்போ பார்த்துருப்பீங்க. மெதுவாக இது எல்லாம் படிச்சிருப்பீங்கள. எனக்கு நீங்கள் எந்த கெடுதல் செய்யுங்கள், இப்பவுமே செய்யுங்கள், அதில் நீங்கள் காலம் தவற வேண்டாம், தவணை கொடுக்க வேண்டாம், சிறிதும் தாமதிக்க வேண்டாம், உடனே எனக்கு கெடுதல் செய்யணும் செய்யுங்கன்னு சொல்றாங்க ரசூல். அந்த விஷயம் படிச்சிருக்கீங்களா? அந்த விஷயம் படிச்சிருக்கீங்களா? நான் டக்குன்னு நம்பர் வந்துட்டேன். சரி, பாப்பா. 7 இல்லையோ? 7 இல்லையோ? 7 கையில சார். என்ன நம்பர்ல படி பார்த்தீங்க? 195 படிக்க சொன்னீங்க. ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா இல்லையோ? அதுல இல்ல சார். 196 195 இருக்குது. அவகாசம் கொடுக்காதீர்கள். நீங்கள் 7ல 195 இருக்குது. ஒழுங்கா பார்க்கல நீங்க. கடைசியில இருக்கா, அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா, அவர்களுக்கு பிடிப்பதற்குரிய கைகள் உண்டா, அல்லது அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா, அல்லது அவர்களுக்கு கேட்கக்கூடிய காதுகள் உண்டா? நீர் கூறும், நீங்கள் உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காதீர்கள். எப்படி உள்ள தைரியம் வந்துச்சு அவருக்கு? செய்தே செய், கொரோனா போறியா பண்ணு சொல்றாங்களா? ஏன் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், மற்றவங்க எல்லாம் அப்படி சும்மா உட்காந்துருக்கீங்களா? வேகமாக படிக்கக்கூடாது, படிச்சத கூடாது, இப்படி இருப்பீங்க. இப்படிதான் எப்படி இவ்வளோ வருவீங்க? நீங்க ஒரு நம்பரை சொல்லிட்டேன், நம்பரை சொல்லிங்க. மற்ற உட்காந்துக்கிறீங்க, வேகமாக படிச்சு அவன் இருக்குதுன்னு வார்த்தை சொல்ல பாடுங்க. அப்படியே எல்லாம் உட்காந்துங்களே எல்லாரும். என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் எடுத்து சொல்லும்போது அந்த ஆயத்தை முழுமையாக படிச்சது இருக்குது,
அந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்ல அப்படியே உட்காந்துக்கலாம். இப்போ எல்லாம் ஏன் நீ கூட ஓய்ச்சிருக்கீங்களா, சும்மா உட்காந்துக்கலாம் எல்லாரும். யாராவது வேகமா கட்ட 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 இந்த வேகமா வாயை சொல்லணும். நான் விஷயம் இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆமா இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நூஹு நபியும் சொல்றாரு, இந்த மாதிரி ஹூத் நபியும் சொல்றாங்க, எல்லா நபியுமா சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னா வேகமா கண்டுபிடிக்கிறத இறங்கி வேகமா ஆகி விஷயம் சொன்னா இந்த இருக்குது படி ஆமா ஒண்ணு காணும். சரி பரவாயில்ல, இதோட நான் இப்போ நிறுத்திக்கிறேன். என் பிஸ்னஸ்ல அடுத்த வாரம் என்னமா அடுத்த வாரம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.